சரின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கைய நீட்டின. நடந்தது, நடக்க போறது, இப்போ நடந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டாங்க. என்ன புட்டு? கொழா புட்டு. ஏங்க அப்படி குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றத மட்டும் கேளுங்க. சரி சொல்லு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீயும் உன் புருஷனும் ஒரு விபத்து மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி சேர்ந்து வாழ்ந்திருப்பீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் நீ இந்த வீட்டுக்கு வந்திருப்பேன்னு சொன்னாங்க. சரி. கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு உரிமையா வந்தாலும் நீயும் உன் புருஷனும் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் சேர்ந்து வாழ்ந்திருக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. ஓஹோ. இப்படி நடக்கிற எல்லா விஷயத்தையும் கண்ணுல பார்த்த மாதிரி சொன்னாங்க. அதாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இதுல என்ன இருக்கு? தினமும் 9 மணிக்கு சீரியல் பாக்குறவங்களா இருக்கும். என்னங்க விளையாடுறீங்களா? நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சரி சரி சாரி. என்னன்னு சொல்லு கல்பனா. அவங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. என்ன? அது வந்து இது நாள் வரைக்கும் நீயும் உன் புருஷனும் சேராம இருந்தது சரி, ஆனா இனிமே நீங்க அப்படி இருந்தா இந்த குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொன்னாங்க. ஓ. அதனால அதனால நீயும் உன் புருஷனும் இன்னைக்கே சேர்ந்து வாழணும்னு சொன்னாங்க. ஓஹோ, இன்னைக்கே வா. நீயும் அவரும் எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா சேர்ந்து வாழறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்பமும் சந்தோஷமா இருக்கும்னு சொன்னாங்க. ஓ. அதான் உங்ககிட்ட கேட்காமையே நானே இந்த சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு இந்த பூவெல்லாம் வச்சுக்கிட்டு ரெடி ஆகி தயாரா வந்துட்டேன். எதுக்கு? அதாங்க, கரண்ட் போன இந்த ராத்திரியவே நாமையே நம்ம முத ராத்திரியே நினைக்க கூடாது. ஐயோ, கிட்ட வராளே, என்ன பண்ணி இவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறது? கல்பனா, இப்போ நீ பிரெக்னன்ட்டா இருக்க? அதெல்லாம் விசாரிச்சுட்டேங்க. அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு கல்பனா. எப்ப பார்த்தாலும் வேலை, அதையே கட்டிட்டு அழுறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் என்ன கட்டிக்கிட்டா ஒன்னும் தப்பு இல்ல. நான் உங்க கூட வாழறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணுங்க. அத தமிழ்ல சொல்றதா இல்ல இங்கிலீஷ்ல சொல்றதான்னு தெரியல. ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல சொல்லு. அதாவது நான் உங்களை இவங்க இதுக்கு இப்ப போன் பண்றாங்க. யாரு? எங்க அம்மா தான். எடுத்து பேச வேண்டியதானே? நான் அப்புறம் பேசிக்கிறேன். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எப்போ? இப்போ கடைசியா என்ன சொன்ன? அதான் உங்கள நான் உங்களை புக் படிச்சிட்டு இருக்கேன் கல்பனா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஏங்க, கட்டின பொண்டாட்டி ஆசையா பக்கத்துல வந்து உட்கார்றா, அவகிட்ட அன்பா ஆசையா பேசாம டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்றீங்க? நானும் பாத்துட்டு தாங்க இருக்கேன். கல்யாணமான இத்தனை நாளா நீங்க என்கிட்ட அன்பா ஒரு வார்த்தை கூட பேசினதே இல்லையே. அன்பா நடந்துகிட்டதும் கிடையாது. நானும் இன்னைக்கு ஏத்துப்பீங்க நாளைக்கு ஏத்துப்பீங்கன்னு எத்தனை நாளா வெக்கத்தை விட்டுட்டு காத்துட்டு இருக்கிறது? நான் என்ன தப்பு பண்ண?
எனக்கு ஏன் இந்த தண்டனை? என்னை ஏன் உங்க பொண்டாட்டியை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? என்கிட்ட அன்பா பேச மாட்டேங்கிறீங்க? என்னை ஏன் ஒதுக்கியே வச்சிருக்கீங்க? என்கிட்ட ஏன் காதல நடந்துக்க மாட்டேங்கிறீங்க? என்ன பிடிக்கலையாங்க? பதில் சொல்லுங்க, என்ன பிடிக்கலையா? பயமா இருக்கு கல்பனா. பயமா? ஆமா கல்பனா, எப்பவுமே உன்னை பார்த்தா எனக்கு பயமா தான் இருக்கு. சத்தியமா சொல்றேன் கல்பனா, உன் கழுத்துல தாலி கட்டினதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உன் மேல காதல்ங்கிற உணர்வே எனக்கு ஏற்பட்டதில்லை. அதுக்கு மாறா பயமும் பதட்டமும் தான் ஏற்பட்டிருக்கு. எந்த நிமிஷம் யார நீ காயப்படுத்துவியோ, உன்னால இந்த வீட்டுல இருக்கிறவங்க நிம்மதி பாழா போகுதோன்னு எனக்கு பதட்டம் தான் இருக்கு. இப்போ இந்த நிமிஷம் நீ அன்பா என்கிட்ட வந்தியே, அப்ப கூட என் மனசுல ஆசை உண்டாகல. இதுக்கு பின்னாடி நீ எந்த உள்நோக்கத்தோட நெருங்கி வரியோன்னு சந்தேகம் தான் உண்டாகுது. நான் பண்ண அந்த ஒரு தப்புக்கு பிராயச்சித்தமா தான் நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். ஆனா எந்த ஒரு நொடியும் எனக்கு உன்னை மனைவியா ஏத்துக்கணும்னு தோணவே இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரியும் அதுக்கான இடத்தையும் நீ கொடுக்கவே இல்லையே. உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம யோசிச்சு பாரு. என்னைக்காவது ஒரு நாளாவது நான் ஒரு அன்பான கணவனா நடந்துக்கிற மாதிரி நீ நடந்துக்கிட்டியா? எனக்கு வரப்போற மனைவியை பத்தி நான் என்னென்னலாம் கனவு வச்சிருந்தேன் தெரியுமா? அதுல 1% தகுதி கூட உனக்கு கிடையாது. இந்த வாழ்க்கையில எனக்கு நல்ல அப்பா கிடைச்சிருக்காரு, நல்ல தம்பிங்க கிடைச்சிருக்காங்க. ஆனா மனைவிங்கிற உறவுல மட்டும் எனக்கு கிடைச்சது வெறும் ஏமாற்றம் மட்டும்தான். எனக்கு மனைவியா வரப்போறவ எனக்கு பொண்டாட்டியாவும், என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு தாயாவும், ஒரு சகோதரியாவும், ஒரு மகளாவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ அப்படியா இருக்க? யோசிச்சு பாரு. உன்னை பார்த்தாலே இந்த வீட்டுல இருக்கிறவங்கள மிரள்றாங்க, பயந்துகிட்டு ஓடுறாங்கம்மா. இவ கூடலாம் இவன் எப்படி வாழறான்னு என்னை பார்த்து அனுதாபப்படுறாங்க. உண்மை இப்படி இருக்கும்போது நான் எப்படி கல்பனா உன்கிட்ட காதலாவும் அன்பாவும் முக்கியமா புருஷனாவும் நடந்துக்க முடியும்? ஒருவேளை நான் மாறணும், உன்னை நான் மனைவியா ஏத்துக்கணும்னு நீ நினைச்சேனா முதல்ல நீ மாறணும் கல்பனா. அன்பானவளா, பண்பானவளா, பாசமானவளா மாறணும். முக்கியமா இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேர்கிட்டயும் நீ பொறுமையா நடந்துக்கணும், பொண்ணா வாழணும். என்கிட்ட மட்டும் இல்லம்மா, இந்த வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் நீ அன்பா நடந்துக்கணும். உன்னை பார்த்துட்டு எல்லாரும் பயந்துட்டு ஓடுறாங்களே, முக்கியமா அதுக்காக நீ மாறணும். நீ வேணா நாளைக்கு கவனிச்சு பாரு. வேதவல்லி கீழே போனா எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டியாமா, என்ன பண்ற ஏது பண்றேன்னு பாசமா கேட்பாங்க. அதுவே நீ படிக்கட்டு இறங்கி போனேன்னா எல்லாரும் அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆக தான் பார்ப்பாங்க. உன்னை பார்த்து அன்பா சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு கூட இந்த வீட்டுல ஒரு ஆள் கூட இல்ல கல்பனா. எல்லாத்துக்கும் காரணம் நீதான், நீ மட்டும்தான், வேற யாரும் இல்ல கல்பனா.